சர்ப்ரைஸ். தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts. ஹானஸ்ட், வீட்டுக்கு வரியா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. அதே மாதிரி கௌதம் சார் ஒரு உதவியாளனுக்கான எல்லா வாய்ப்பையும் கொடுத்துட்டே இருப்பார், பொறுப்புகளை கொடுத்துட்டே இருப்பார். நான் அந்த படத்தில் வந்து ஸ்கிரிப்ட் சைடில் அதுக்கப்புறம் ஒரு அசோசியேட்டாக நான் பணியாற்றினேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிரெடிட்ஸில் திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன் வசன உதவி அப்படின்னு சொல்லி என் பேர் வந்து சார் அப்படின்னு. தேங்க்யூ சார் அப்படின்னு. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் திரும்ப என்னை பார்த்துட்டு எதுக்கு அப்படின்னார். சொல்லிட்டு அவர் படுக்க போனார். ஸோ ஆல் தட் ஐ நோ சார், ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ், தி போத் ஆஃப் தெம். அந்த 2 இயக்குனர்களுமே உங்ககிட்ட ஒரு நடிகர் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணலையா? என்கிட்ட ஒரு நடிகர் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல சார். ஆனால் 2 பேருமே நடிக்க சொன்னாங்க. இன்ஃபேக்ட் கௌதம் காட்டிலும் செல்வா வந்து அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். இன்ஃபேக்ட் அவர் ஒரு நாள் சொன்னார், யோ நீ நடிக்கவாயா, நான் ஒன்று. அப்போ ஒரு படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஓடிட்டு இருந்தது. மிகப்பெரிய நடிகர், இன்றளவும் அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர். அவரோட ஒன்று ஒரு பெரிய ஹீரோ ஆக்கி காட்டுறோம். அது வந்து அவர் என் மேலே உள்ள வாஞ்சையில் சொன்னதாக தான் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து சார் ஒன்று கொஞ்சம் கூச்ச சுபாவம். 2வது வந்து எனக்கு நடிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய கிராஃப்ட் சார். எப்படி வந்து இயக்கம் என்பது ஒரு தனி கிராஃப்டோ, நடிப்பு என்பதும் ஒரு தனி கிராஃப்ட். டைரக்ஷன்லேயே இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கேன் நான் நினைக்கிறேன். அண்ட் சில பேர் வந்து ரொம்ப லாவகமாக 2 கிராஃப்டையும் வந்து அழகாக செய்கிறாங்க. அந்த திறமை எனக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ நடிப்பு சைடு நான் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. நிறைய எல்லா இயக்குனர்களும் நடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இனி நம்ம இயக்கலாம் அப்படின்னு எந்த காலகட்டத்தில் முடிவு பண்ணீங்க? வேட்டையாடு விளையாடுக்கு அப்புறம் சார். அப்போ தான் சரி நம்ம வந்து இண்டிபெண்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். திரைப்படமாக உங்களுடைய முதல் படம் எப்படிப்பட்ட நிறைவு உங்களுக்கு தந்தது? எனக்கு இன்றளவும் சந்திக்கின்றவர்கள் சார், நீங்கள் மறுபடியும் ஒரு ரொமான்டிக் படம் எடுக்கணும் அப்படின்னும், தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃபிலிம், ஏன் அந்த மாதிரி படங்கள் எடுக்கலை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து அது எனக்கு தரக்கூடிய சந்தோஷம் மாதிரி வேறு சந்தோஷம் எனக்கு இருந்ததே இல்லை. என்னுடைய மற்ற படங்களை பாராட்டும் போது ஏற்படாத சந்தோஷம் எனக்கு அந்த படத்தை வந்து பாராட்டும் போது எனக்கு ஏற்படும். இட்ஸ் அ ஃபிலிம் தட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். நீங்கள் வெங்கட் சாரை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. வெங்கட் சார் அந்த படத்தை பார்த்துட்டு என்கிட்ட சொன்ன விஷயம், யூ வில் கோ ஆன் டு மேக் மெனி ஃபிலிம்ஸ். அண்ட் எனக்கு இப்போ சொல்ல கூச்சமாக இருக்குது, ஹி கம்பேர்ட் மீ டு கே பாலச்சந்தர் சார். சூப்பர். நீங்கள் வெங்கட் சாரை பற்றி சொன்னதுனால எனக்கு அந்த ஒரு வார்த்தை. And he loved that film so much and he gave me a lot of encouragement. நல்ல படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சார், நிச்சயம். நல்ல கண்டென்ட்டை உருவாக்கக்கூடிய கதாசிரியர்களும் இயக்குனர்களும் தமிழ் சினிமாவில் விரவி இருக்கிறாங்க. பட் ப்ராப்பரான ஒரு கட்டமைப்பு இன்னும் உருவாகாமலே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மக்களுமே இவால்வ் ஆகிட்டாங்க சார். மக்களுமே நல்ல படங்களை பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க, ஆதரிக்கக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டாங்க. நல்ல கண்டென்ட் கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. பட் அதை கரெக்டாக அவங்கள போய் ரீச் ஆகக்கூடிய அந்த வழிமுறைகள் இருக்குது இல்லைங்களா, அதில் ஐ திங்க் வி ரியலி நீட் டு கான்சென்ட்ரேட் ஆன் தேட் ஆஸ்பெக்ட்ஸ். இப்போ வந்து சார் ஃபெஸ்டிவல் சர்க்கிட்க்கு எடுக்கப்படுகின்ற படங்கள் கூட வணிக ரீதியாக லாபம் தரக்கூடிய படங்களாக மாறலாம். அதுக்கான வழிமுறைகள் வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் சமயத்தில் தெரியாமல் போயிடுது. அது தெரிஞ்சிருந்தா அல்லது அதை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஈகோ சிஸ்டம், ஒரு கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம உருவாக்கிட்டோம்னா அந்த மாதிரி படங்களுக்கான எண்ணிக்கை நிச்சயமாக கூடும்.
உங்களுக்கும் அருண் விஜய்க்கும் ஒரு நல்ல ரேப்போர்ட் இருக்குது. தடையறுத்தாக்க ம் ஆக்சுவலாக தடையறுத்தாக்க கதையை நான் வந்து எழுதிட்டு நான் சில நடிகர்களை அப்ரோச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ அதில் 2 பெரிய நடிகர்கள் சார், இன்றைக்கும் பெரிய நடிகர்கள் தான் அதில் வந்து ஆர்வம் காட்டினாங்க. நான் அவங்கள பார்க்க போகும்போது அது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஏர்லி ஸ்டேஜஸாக இருந்தது, ப்ரிலிமினரி வடிவமாக தான் இருந்தது. முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. தே ஷோட் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டு மறுபடியும் அவங்கள தொடர்பு கொண்ட போது கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு, என் கையில் ஸ்கிரிப்ட் இருக்குது, நம்ம ஏன் சும்மா உட்காந்துட்ருக்கோம். அப்போ யாரை போய் பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அருண் விஜயோடைய பேரை ஒரு நண்பர் சஜஸ்ட் பண்ணார். வை நாட் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஹீஸ் பீன் இன் தி இண்டஸ்ட்ரி ஃபார் ஸோ மெனி இயர்ஸ், இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஒரு திறமையான ஒரு நடிகர். திடீர்னு ஒரு நாள் அவர்கிட்டேருந்து கால் வந்தது. அண்ட் தென் ஐ வெண்ட் அண்ட் மெட் ஹிம். அண்ட் கதையை கேட்ட உடனே அவர் பயங்கரமாக எக்ஸைட் ஆகி, நான் இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து ஒரு 5-6 பக்கங்கள் தான் சொன்னேன். நான் ஃபுல் கதை கூட அவருக்கு சொன்னேன். அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகி உடனே ஃபெதர் டச் என்டர்டெயின்மெண்ட்ஸ் டாக்டர் மோகன்ரை கூட்டிகிட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தி அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். அந்த கட்டத்தில் வந்து படம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஷாலும் பார்த்துட்டு ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பயங்கரமாக பாராட்டினார். ஸோ இன்ன வரைக்கும் சார் அருண் விஜய் இஸ் லைக் அ பிரதர் டு மீ, ஹிஸ் மதர் இஸ் லைக் அ மதர் டு மீ. விஜயகுமார் சார், எங்களுடைய ட்ராவல் அப்படியே தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு. இயக்குனர் பார்வையில் அருண் விஜய் எப்படிப்பட்ட நடிகர்? வெரி டெடிகேட்டட் சார், வெரி சின்சியர், வெரி ப்ரொஃபஷ்னல். ஒரு கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அப்படி தன்னை வார்த்து கொள்ளக்கூடிய ஒரு முனைப்பை அவர் வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கார். தயங்க மாட்டார், சளைக்க மாட்டார். ஒரு இயக்குனருடைய வார்த்தைக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பார். அந்த மெனக்கடல் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் அவருடைய சமீபத்திய படங்கள் எல்லாத்துலேயுமே அந்த ஒரு குணாதிசயம் அவங்களுக்கு நல்லாவே வெளிப்படும். அண்ட் இஸ் ஆல்வேஸ் இன் டச். சார் அடுத்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஹீஸ் லைக் ஃபேமிலி டு. உங்களுடைய தடம் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இந்த சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிக்கு பின்னால் அந்த இயக்குனரை பல பேர் தேட தொடங்குவாங்க. அது மாதிரி உங்களுக்கு யார்கிட்ட இருந்தெல்லாம் அப்ரோச் வந்து இந்த காலகட்டத்தில்? நிறைய பேர் இருந்த வாய்ப்பு வந்தது சார். உதய் சார், இன்ஃபேக்ட் உதய் சார்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு போயிட்டு தடம் கதையை சொன்னேன். உதய் சார்கிட்ட சொல்லும்போது அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஹி வாண்டட் டு டூ இட். பட் சில காரணங்களால் அவரால் உடனடியாக ஸ்டார்ட் பண்ண முடியல. அண்ட் தென் அருண் விஜய், உதய் சார் இஸ் ஒன் ஆஃப் தி பீப்புள் ஹூ ஷோட் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். தடம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் உதய் சார்கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. விஜய் சாரை நான் போய் பார்த்தேன். ஆக்சுவலாக இதை பற்றி நான் பேசினதே இல்லை, மற்றவங்க தான் பேசியிருக்காங்க. நான் ஒரு வார இதழுக்கு அதை பற்றி பேசினேன். அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஓப்பனாக ஒரு பிளாட்ஃபார்மில் அதை பற்றி பேசினது. விஜய் சாரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் போய் விஜய் சாரை பார்த்து கதை சொன்னேன். நான் 3 கதைகள் சொன்னேன் சார். அந்த 3 கதைகளையும் அவர் கேட்டுட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னால் மறக்கவே முடியாது. நீங்கள் மகிழ் சார் அப்படின்னு தான் சொன்னார். எல்லாரையும் மரியாதை கொடுத்து பேசக்கூடிய ஒருத்தர். மகிழ் சார், நீங்கள் என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. ஒரு கதையோட நின்றுருந்தா டக்குன்னு செலக்ட் பண்ணிடலான்ற மாதிரி. என்னடா அவரை நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டதா சொல்கிறாரு. என்னடா அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்குள்ள எனக்கு 3 கதையுமே பிடிச்சிருக்கு, எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாரு. எதை பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னாரு. அவருடைய அடுத்த படமாக அதை பண்ணுறதுக்கு அவர் ரெடியாகவும் இருந்தார். ஸோ தெர் வாஸ் அ சிச்சுவேஷன் சார். அண்ட் என்னால் மறக்க முடியாத ஒரு தருணம் அது. விஜய்க்கு நீங்கள் கதை சொன்ன தருணத்தையும் அவர் கதை கேட்ட தருணத்தையும் கொஞ்சம் அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியுமா? ராமு சார்னு ஒரு மேனேஜர் இருந்தார். ஸோ அவர் மூலமாக தான் அப்ரோச் பண்ணேன். அப்புறம் அவர் சார்கிட்ட சொல்லிவிட்டு, சார் உங்களை வர சொல்கிறாரு அப்படின்னாங்க. இதுக்கிடையில் ஜெகதீஷும் கேள்விப்பட்டிருந்தார் போல இருக்கு. ஸோ நான் போனதும் அவருடைய அலுவலகத்துக்கு வந்துடுவாங்க சார் அப்படின்னாரு. அப்புறம் அவருடைய ரூமு கூட்டிகிட்டு போனார். என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னாரு. என்ன சொன்ன, நத்திங் சார், ஜஸ்ட் ஹாட் வாட்டர் அப்படின்னு. இல்லை க்ரீன் டீ அப்படின்னாரு. எஸ் சார் அப்படின்னா க்ரீன் டீ வந்தது. அவரே அவருடைய கையால் ஊற்றி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணலாமா சார் அப்படின்னு. ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் சேயிங் நரேட்டிங். பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கேன், விஜய் சார் வந்து பெருசாக கதையை வந்து கேட்கும்போது பாவங்களையோ ரியாக்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவர் கேட்டுகிட்டே இருந்தார். பட் ஐ குட் see that he was paying a lot of attention. அவர் வந்து ஏனோ தானோன்னு கேட்கல, அவர் வந்து உன்னிப்பாக தான் கவனிக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். that gave me a lot of confidence. நான் 3ஐயுமே ஒரு ஃப்ளோவில் சொல்லி முடித்தேன். சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு 1 or 2 minutes அப்படியே இருந்தார்.
அண்ட் என்னை பார்த்துட்டு அப்போ தான் அந்த வார்த்தையை சொன்னார், மகிழ் நீங்கள் என்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க, தன்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டதா சொன்னார். ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட், ஐ வாஸ் வெரி த்ரில்டு சார். நான் வெளியே வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் ராமு சார் கால் பண்ணார். ரொம்ப ஆத்மார்த்தமாக பேசுகிறார் சார். அவர் இவ்வளோ ரசித்து இவ்வளோ ஆத்மார்த்தமாக ஒரு கதையை பாராட்டி நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். ஒண்டர்ஃபுல் சார், சூப்பர் சார் அப்படின்னார். கொஞ்ச நேரத்தில் ஜெகதீஷ் கிட்டே அந்த கால் வந்தது. சார் என்ன சார் நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன கதை சொன்னீங்க? ஜெகதீஷ் வந்து நாங்கள் அந்த பிகினிங்கில் வந்து ஆக்சுவலாக தடை ரத்தாக்கு பார்த்துட்டு எனக்கு டெக்ஸ்ட்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் எனக்கு அவர் படம். அதனால் அவரும் அதை தான் சொன்னார், சார் வெரி ஹாப்பி சார், வெரி ஹாப்பி சார், இது எப்படியாவது பண்ணிடணும் சார். ஏன்னா அந்த 3 கதையில் ஒரு கதையை வந்து என்னையே சூஸ் பண்ண சொன்னார். நானும் அதை சூஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார். இதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள். விஜய் கதை கேட்கின்ற தருணம் வரும் அப்படின்னு எழுதி வச்சிருந்த கதையா, இல்லை பொதுவாக வேறு கதாநாயகில் மனதில் வச்சு எழுதப்பட்ட கதைகளாக இருக்குது? விஜய் சாருக்கு ரொம்ப பொருத்தமான கதைகள் சார். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது கூட அது விஜய் சாருக்கு ரொம்ப பொருத்தம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவால் மட்டுமே பண்ணக்கூடிய ரகத்தை சார்ந்த கதைகள். இன்றைக்கும் அந்த கதைகளில் வந்து விஜய் சார் நடித்தார்னா இப்போ அவருக்கு இருக்கிற ஒரு ஸ்டேச்சர்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைத்தோம். எனக்கு வந்து அது சார், ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் தெம். விஜய் சார், அஜித் சார், கமல் சார், ரஜினி சார், ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் தெம். நான் என்னைக்கு சினிமாவுக்குள்ளே வந்தேனோ சார், என்னைக்கு நான் கதை எழுத ஆரம்பித்தேனோ அன்னையிலேருந்து இதுக்கான ஒரு பயிற்சியும் இதுக்கான ஒரு முனைப்புலையும் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு அழைப்பு வரும். அந்த சந்தர்ப்பத்தில் உங்களால் விஜயோட இணைந்து பணியாற்ற முடியல. இந்த கதை சொன்ன சம்பவத்துக்கு அப்புறம் அவரை மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சுதா? அது மீண்டும் ஒரு தடவை சந்தித்தேன் சார். அது எப்போ சந்தித்தேன்னா, இந்த கதையை சொல்லிட்டேன், அவருக்கு வந்து அந்த கதையில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஒரு கதை என்னையே சூஸ் பண்ண சொன்னார், நான் சூஸ் பண்ணிட்டேன். அதையும் அவர் ஒத்துக்கிட்டார். பட் அப்போ உடனடியாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையல, ஏன்னா எனக்கு வேறு ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து அவரை மறுபடியும் போய் சந்திக்க போனேன். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சந்திக்க போனபோது, என்னாச்சு மகிழ் அப்படின்னு கேட்டார். என்னாச்சு மகிழ் சார் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இன்னும் போய்கிட்டு இருக்கு சார், இன்னும் ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணலை, ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடணும். சரி, அப்போ நீங்கள் ஒன்றும் அவசரப்படாதீங்க, பொறுமையாக பண்ணிட்டு வாங்க. நான் இன்னொரு படம் நான் வந்து இப்போது கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஸோ நானும் அதை முடிச்சுட்டு வரேன், நீங்களும் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். பட் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆகிடுச்சு. உதயநிதி ஸ்டாலினோட பணியாற்றி அனுப்ப உங்கள் மேலே மிகுந்த நம்பிக்கை வச்சிருந்த ஒரு நடிகர். எஸ், ஃபஸ்ட்டு டைம் நான் அவரை சந்திக்கிறேன் சார். உங்களுக்கு தெரியும் அவருடைய பின்புலம் என்ன அப்படின்னு தெரியும். என்னால் வந்து நம்ப முடியல, அவ்வளோ டவுன் டு அர்த், அவ்வளோ டவுன் டு அர்த். ஆட்டிடியூட் இல்லை, பந்தா இல்லை, நம்ம ஒரு நீண்ட நாள் நண்பர் போல் பழகக்கூடிய ஒரு குணம் அவர்கிட்ட உண்டு. அண்ட் யாராக இருந்தாலும் சார், அவர் கூட சந்தித்து பேசி பழகிற அந்த உடனடியாக அவர் வந்து ஒரு நட்பு வட்டத்துக்குள்ளே வந்து ஒரு ஃபீல் நமக்கு கிடச்சிடும். அது வந்து அவர் வேணும்னோ திட்டமிட்டோ செய்கிறதில்ல, அது அவருடைய இயல்பு. அவர் அப்படி தான் இருக்கார், பாசாங்கு இல்லாத ரொம்ப சின்சியரான ஒரு. ஸோ எனக்கு அவர் கூட நான் ஃபஸ்ட்டு அவரை சந்தித்தது வந்து அதை சொன்ன மாதிரி தடம் கதையை சொல்கிறதுக்கு தான் அவர் நான் போய் சந்தித்தேன். அப்போது பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் சார், சில நடிகர்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு அளவாக பேசுவாங்க. அது எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய குணம், அது தப்பும் கிடையாது சார். ஆனால் இவர் அவருடைய உற்சாகத்தையும் அவருடைய எக்ஸைட்மெண்ட்டையும் அப்படியே காட்டுவார், அப்படி காட்டக்கூடியவர். ஸோ அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, ஓகே ஓகே நல்லா இருக்குது, இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அதுலேருந்தே எனக்கு அவர் மேலே ஒரு மரியாதையும் ஒரு தோழமை உணர்வும் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் கழகத்தலைவன் ஆரம்பித்த போதும் எனக்கு வேண்டிய எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தாரு சார். நான் அவர்கிட்ட வந்து பார்த்து நான் ரொம்ப மதிக்கின்ற விஷயங்கள்ல ஒன்று சார், அந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தேர்தல் வந்து வெற்றி பெறுறாரு, அரசியல் பொறுப்புகள் கூடிருச்சு, இருக்கு, எம்எல்ஏ ஆகிட்டார். அது வரைக்கும் அவர் நடிகராக பார்த்தவங்க எல்லாம் இப்போ ஒரு எம்எல்ஏயாக பார்க்க ஆரம்பித்தாங்க. எல்லாருமே அது வரைக்கும் வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்கெல்லாம் இப்போ அடுத்து வரும்போது கையில் ஒரு விண்ணப்பத்தோடு வர ஆரம்பித்தாங்க. அண்ட் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் சார் இப்படி வாங்கி அப்படி கொடுக்குற பழக்கம் அவர்கிட்ட இருந்ததே இல்லை. அதை வாங்குவார், படிப்பார், அதுக்கான ஆவணங்கள் உடனடியாக செஞ்சு இதை இங்கே பாருங்கள், அதை அங்கே பாருங்கள். நானே ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட. ஹி ரியலி வாண்ட்ஸ் டு டூ சம்திங் ஃபார் சொசைட்டி சார். கோவிட் வந்த காலகட்டம் சார், அது ஆல் ஆஃப் இந்திய அளவில் முழுக்க வேக்சினேட் செய்யப்பட்ட தொகுதி அவருடைய தொகுதியாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஃபுல்லி வேக்சினேட்டட் கான்ஸ்டிடியூவன்சின்னா அவருடைய. அதுக்காக அவர் வந்து எவ்வளோ சின்சியராக, எவ்வளோ ஆத்மார்த்தமாக, ஈடுபாட்டோட அந்த காரியத்தை பண்ணார். நான் கண் கூட பார்த்தேன். மற்றவங்கள போல் அவர் இல்லை.
இறங்கி கீழே இறங்கி அந்த மக்கள் அப்போ வந்து சார் அந்த தடுப்பூசிக்கு ஒரு பெரிய தடுப்பூசி மேல Demand மக்களுக்கு ஆமா. நம்பிக்கை வரல. ரொம்ப பேர் பயந்தாங்க தடுப்பூசி போட்டுக்கணுமா வேணாமா. ஆனால் தடுப்பூசி போட்டதுனால தான் நான் நினைக்கிறேன் இந்தியா வந்து ஓரளவு காப்பாற்றப்பட்டது. ஸோ அந்த பொறுப்பை உணர்ந்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து he took it to the people and he achieved it. அவர் வேலையை முடிச்சுட்டு அடுத்து கேட்பாராம் சிஎம் கிட்ட, சரி இப்போ அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாராம். நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னார். இது அவருடைய பொலிட்டிக்கல் சைடு. ஆஸ் அன் ஆக்டர் எப்படி பார்த்தீங்க? நம்ம அஜித் சார் த ஸ்டைலிஷ் ஆக்டர் பார்த்துருக்கோம் ஆமாம். பல படங்கள். அஜித் சார் த லார்ஜர் தென் லைஃப் ஹீரோ நம்ம பல படங்களில் பார்த்துருக்கோம். அஜித் சார் த பெர்ஃபார்மர் அதுவும் பல படங்களில் பார்த்துருக்கோம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்காகவே சார் அது ரசிக்கிறதுக்காகவே இந்த படத்தை நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்த்தோம். அண்ட் அவருடைய எல்லா ஸ்டன்ஸும் அவர் தான் பண்ணார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது சார், அவருடைய எல்லா ஸ்டன்ஸுமே அவர் தான் பண்ணார். ஓகே, ஒரு ஹீரோ அவன் 100 பேர் அடிப்பானா, இந்த படத்தில் பாருங்க ஒரு 4 பேர் என்ன அடிப்பானா. அண்ட் ஒரு டாக்ஸிக் மேஸ்கியூலினிட்டி இருக்குல்ல சார், ஒரு டாக்ஸிக்கான ஆண்மைவாதம், அதுக்கெல்லாம் எதிரான ஒரு படம் சார். இந்த படம் வந்து பெண்கள் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் சார். அவர் அப்படி தான் வேணும்னு அவர் ஆசைப்பட்டார். அவர் சொன்ன முதல் வார்த்தை அதுதான் சார், மகள் ட்ரஸ்ட் மீ பிளைண்ட்லி அப்படின்னார். நம்ம வந்து சினிமாவில் கேட்டு பழகினாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.